Viewers, TVK Chief Vijay's mega address. Let's listen in to what he's saying. This is the first address post his whistle symbol being given and granted to him by the Election Commission. இவர் கூடலாம் யார் வர போறா, அவங்க வர மாட்டாங்க, இவங்க வர மாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணன் ஆச்சே, நம்ம தம்பி ஆச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மள அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது. about how nobody would really join TVK because Vijay is inexperienced in politics. He says that this kind of undermining him is nothing new to him and that Vijay's support has always lifted him up. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். Vijay, they're promising to the people that he would never indulge in scams like how the previous regime was and how the current regime is. எனக்கு அத தொட வேண்டிய அவசியமே இல்ல. He says he has no need to even touch that money, that he has made enough money and that he has no need to touch public money. Vijay, they're saying that there won't be a stain of scam in his life, in his political career. Okay, practical அது possible இல்லதான், but it is a process, right? It is a process. Vijay, they're reiterating that cleaning up the scam in the system, the corruption in the system is a process. It can't be done overnight. But this skin mentoring politics is the first step, and that he promises to wipe out corruption after he comes to power. அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. Vijay, they're saying that the evil force DMK and the scam force, the ADMK, that he's not directly referring to, but that's what he means. Says that these two parties should never come to power in Tamil Nadu. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த Vijay says he can never be controlled or reined in by use of force and that he didn't enter politics to get reined in. மண்ணுக்கு மக்களுக்கு யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும். தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் கேக்குறேன், எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல? Party cadre that they should never make a mistake and they should be very cautious in their political career. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. செய்வீங்கல்ல? We should not compromise our politics for anyone. And தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல? நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம என்ன செய்ய போறோம்?
மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப அரசியல் Vijay is இருக்கிறவங்க quoting அண்ணாவை Arinder மறந்துட்டாங்க. Anna and saying அண்ணா that we should walk ஆரம்பிச்ச the கட்சியும் footsteps அண்ணாவை of மறந்து Anna. சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை Vijay says மறந்துடக்கூடாது. that a lot of மக்கள் parties கிட்ட who போகணும், quote மக்களோட Anna don't மக்களாவே really இருக்கணும், walk the talk. மக்களுக்காகவே இருக்கிறோம். அதுக்காக நாம என்ன செய்ய போறோம், என்னெல்லாம் செய்ய போறோம், அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஆரம்பிக்கலாமா? இந்த ரெண்டு கட்சிகள், ஆண்ட கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம். Vijay says that நமக்கு according to DMK and நம்ம ADMK, DMK a booth அது ஒரு means a ஜனநாயக place where கூடம். you can add fake அங்க votes. ஜனநாயகம் திருடுறாம நம்ம பாத்துக்கணும். ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற Each and ஒவ்வொரு every ஓட்டும் நமக்கு vote தான் must ஃபர்ஸ்ட் be கன்ஃபார்ம் பண்ணுங்க. protected. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. Vijay says that the 2.25 lakh ration card holders must cast their vote for Vijay, for the whistle symbol that was given to him. ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர். நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம். நீங்க தான் நம்மளுடைய இந்த பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்துல நின்னு வேலை பார்க்க போற ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். Vijay there galvanizing and motivating his cadre that they should be the ones on ground to work at booth level. இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். But Vijay there calling his cadre as commanders who are going to be working at the booth level. இந்த தீய சக்தி எப்படி இந்த தீய சக்தியோட DMK as the evil force. மொழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாசத்துல நீங்க செய்ய போற அந்த கள பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. It is less than 3 months to go for elections. சத்தியம்னா உங்களோட உழைப்புல அதை காட்டுங்க. And we all must work hard to make sure that we win. அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும். கொடுப்பீங்க தானே? Vijay they are requesting all his party cadre to support the candidate announcement. உண்மையா நடந்த ஒரு கதை ஒன்னு சொல்றேன். Vijay says that he'd like to tell them a story. சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது. சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. ஸோ வேற வழி இல்லாம அந்த நாட்டை விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுத்தி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட் எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். Vijay over there talking about his political ideologue Rani. கூட இருந்து உழைச்சது சின்ன மருது பெரிய மருது That's the story that Vijay is reciting about
Rani Velu Nachiyar. It's a story that he is reciting about the greatness of Rani Velu Nachiyar. அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால அந்த 2 படை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்னு ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது, இத்தனை சின்ன மருது, இத்தனை பெரிய மருது, இத்தனை சையது கார்கிகள் என் கூட இருக்கும் போது நம்ம நாட்டை நம்மளால மீட்டெடுக்க முடியாதா? அதுவும் இந்த படை, நம்மளுடைய இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லனாலும் தனியாவும் நின்னு கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. Vijay over there reiterating that TVK will go alone to the polls. He says that TVK has the power to stand alone and win elections. That's a big statement over there that Vijay is making. That the TVK has the power to win even if it chooses to go alone. பெண்கள் படைய பார்த்ததான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது. அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வித்தியாசமான தேர்தல். நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான், ஒரு பவர் பேக்ட் ஃபோர்ஸ். இவ்வளவு நாள் இதை நாம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற போர்ஸை பார்த்தா சாதாரண போர்ஸ் மாதிரி தெரியல, மிலிட்டரியோட பெரிய போர்ஸா இருக்குது, வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல, அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணா சொல்லலாம், ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற நமக்கு அது நல்லாவே தெரியும். அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது. அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர், தர்மத்தாயின் தவ புதல்வன், தலைவரின் பொற்கரங்களால் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பெரியலே.